ஸ்டொமட்டன் மேன், அதாவது தாமன்ஸோட கேஸை தான் 3 கான்ஸ்பிரசி தியரி இருக்கும், அதை டீகோட் பண்ண போகிறோம். முதல்ல வந்து அவர் டிஎன்ஏ சாம்பிள் இருந்திருக்கு, அதாவது ஸ்விங்கம் வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க, அதுலேருந்து டிஎன்ஏ சாம்பிள் எடுப்பாங்க. அந்த சாம்பிளில் வந்து அவர் ஆஸ்திரேலியாவில் சேர்ந்தவர், மெல்பர்ன் அவர் பிறந்த ஊர். அது மட்டும் இல்லாமல் அவர் பேர் காரல் வெப், EEE படிச்சிருப்பார், அதாவது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படித்து முடிச்சுட்டு இருந்திருப்பார். ஆக மொத்தத்தில் அவர் வந்து ரஷ்யன் ஸ்பையே கிடையாது. இது ஒன்று. ரெண்டாவது வந்து 2 பாய்சன் ரெசிபீடியா சொல்லியிருப்பா. அப்படி என்னென்ன பாய்சன் வந்து கொடுத்துருந்தா அந்த ரிப்போர்ட்டில் தெரியாது, அட்டாஸ்பி ரிப்போர்ட்டில் தெரியாதுன்னா CO2, அதாவது ஹீமோக்ளோபின்ல வந்து அயன் இருக்கும், அயன் ஆக்சிஜன் இந்த 2 இருக்கும். இந்த 2 தான் ஆக்சிஜனை தூக்கி விட்டுட்டு CO2 போய் உட்காந்துக்கிறோம். இதனால் அவர் வந்து உடம்பு வந்து செயலிருந்து போயிடும் ஆக்சிஜன் இல்லாமல். தேங்க்யூ.